ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு அப்படின்றது அதிகப்படியாவே ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமால யாராவது ஒரு ஆக்டர் சரியான டைமுக்கு வரல அப்படின்னும் போது அதனால ப்ரொடியூசர் நஷ்டம் அடைகிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மெயினா எல்லா அசோசியேஷனும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுலயும் போய் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் வராருன்னு எதிர்பார்த்து அங்க நடக்கலன்னும் போது இல்லைன்னா அவங்களால ரொம்ப அதிகமான செலவும் வந்து நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற போது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். எஸ்டிஆருக்கு ரெட் கார்டு கொடுத்து அதுக்கப்புறமா வெளில வந்தாரு. அதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டைம்லயும் ஒரு ஆக்டருக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஈவன் ஹீரோயின்களுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி சீரியல்ல ரெட் கார்டு வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்படல. பட் இப்போ வந்து அது ரொம்ப பரபரப்பா வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா ரவீனா சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. ராட்சசன் அந்த படத்துல வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் நினைச்சுப்பாங்க. அது மாதிரி 2-3 படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சீரியல்ல ஒரு லீட் ரோல்ல மௌனராகம்ன்ற சீரியல் மூலயமா விஜய் டிவியில அறிமுகமானாங்க. மௌனராகம் 2. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களா காட்டுவாங்க. 2ல தான் வளர்ந்த பொண்ணா அப்படி காட்டி இருக்கிறதுல இவங்க நடிச்சிருப்பாங்க. அது நல்ல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து டான்ஸும், அவங்க சூப்பரான ஒரு டான்சர் அப்படின்றனால டான்ஸ்க்கான ஷோஸ், டான்ஸ் ரிலேட்டடான ஷோஸ் சேனல்ல இருந்ததுலயும் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் குக் வித் கோமாளியில வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ரியாலிட்டி ஷோலையும் அவங்களுடைய டான்ஸ் ஷோவா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாத்துலயுமே வந்து பிக் பாஸ் மெயினான விஷயம். பிக் பாஸ்க்கு போனாலே அதுல வந்து பெரிய வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மக்கள்கிட்டயும் வந்து ஃபேம் கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் விஜய் டிவி அவங்கள அப்படியே வளர்த்து விடுறதுக்கு பார்த்தாங்க. சின்ன பொண்ணா இருந்து அப்படி வளர்த்து விட்டு இது பண்ணாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி விஜய் டிவில நிறைய பேரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபேம் வளர வளர நம்ம சேனலுக்கும் அது எல்லாமே வந்து சேரும்ன்ற காரணத்துக்காக விஜய் டிவி பண்றதும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தவங்களை சும்மா வளர்த்து விடுறது அப்படின்னு கிடையாது. அது அவங்களும் வளருவாங்க, பிளஸ் நம்ம சேனலும் வளரும் அப்படின்றது தான். இப்படி இருந்த ரவீனாவுக்கு ஓகே தாய் வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் டிவி அமைஞ்சிடுச்சு. விஜய் டிவில அடுத்த சீரியல் சிந்து பைரவின்ற சீரியலுக்கான ப்ரமோ ரிலீஸ் ஆச்சு. அதுல பார்த்தா 2 ஹீரோயின், அதுல ஒரு ஹீரோயினா இருந்தாங்க. ப்ரமோ முடிஞ்சு சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ரவீனா இல்லாம வேற ஒருத்தவங்க இருந்தாங்க. என்ன எதுக்காக இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த சமயத்துல பெருசா சொல்லல. பட் ஆனா அதுக்கப்புறமா சொல்லியிருந்தாங்க இவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால அவங்கள வந்து நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா இவங்களை நம்பி இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றவங்க சேனல் சைட்ல இருந்தோம் சரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்தோம் கதையெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட நான் ஒரு கேரக்டர் பண்றேன்னா கண்டிப்பா என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்களா, இது உங்களுக்கு ஓகேவா, இந்த கதை இப்படிதான் போகும். ஏன்னா சீரியல்னும் போது மொத்த கதையும் சொல்ல முடியாது. சீரியல் வந்து ஃபர்ஸ்ட் நாட் மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா அது போற ஃப்ளோல அதுக்கேற்ற மாதிரி மாத்தவும் செய்வாங்க. நல்ல கேரக்டரா காட்டிட்டு இருக்கிறவங்கள திடீர்னு நெகட்டிவாவும் காட்ட ஆரம்பிப்பாங்க. நெகட்டிவா இருக்கிற ரோலை வந்து பாசிட்டிவாவும் காட்டுவாங்க. அது போற போக்குல தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஓகே எல்லாம் பண்ணிட்டு, ஆனா சிந்து பைரவி 2 ஹீரோயின் வச்சுதான் பண்ண போறோம் அப்படின்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிருக்காங்க. என்னடா இது நம்ம வந்து சிங்கிள் இதுல லீட்ல பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கான வெயிட்டேஜ் வந்து குறையும். யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். இப்போ நானே ஒரு லீட்ல நடிக்கிறேன் போது எனக்கு ஈக்குவலா இன்னொரு லீடும் இருக்கிறாங்கன்னா நம்ம லீடு கரெக்டா இருக்குமா இல்லை அவங்களது இருக்குமா, யாரதை கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்கள் கிட்ட கரெக்டா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிறது. அதே போல இருந்து பட் ஆனா கன்வின்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இல்லம்மா ஓகே இது வந்து பாருங்க உங்களுக்கு நல்லாதான் போகும். ஏன்னா கதையினுடைய வளர்ச்சிக்கு வந்து நிறைய லீட்ஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஒருத்தவங்களை சுத்தியே தான் எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ரொம்ப போர் அடிச்சிடும். நம்மளால ரொம்பவும் டெவலப் பண்ண முடியாது கதையை. அப்புறமா இன்பிட்வீன்ல புது கேரக்டர்ஸ் அப்படிலாம் கொண்டு வருவாங்க. அதுக்காக நிறைய சீரியல் நம்ம பார்த்துருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து 2 ஹீரோ 2 ஹீரோயின் அப்படின்ற மாதிரி போகணும்னா இன்னும் நம்மளுக்கு டெவலப் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கணும். ஓகே கன்வின்ஸ் பண்ணி சீரியலுடைய ப்ரமோவும் எடுத்துட்டாங்க. ப்ரமோ அப்படின்றது தான் சீரியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு திரைப்படத்துக்கு வந்து டீசர், ட்ரைலர் இதை பார்த்து தான் மக்கள் வந்து ஈர்த்து அதுக்கப்புறம் படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறது. அதே தான் சீரியலுக்கும். சீரியல்ல வந்து ப்ரமோல அஃப்கோர்ஸ் ப்ரமோல காட்டுறதே சீரியல்ல காட்டுவாங்களான்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா அந்த ப்ரமோ வந்து அவ்வளோ அட்ராக்டிவா காட்டுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த சீரியலை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணும். அப்படின்றதுக்காக எங்கெங்கெல்லாம் எடுத்து காட்ட முடியுமோ அவ்வளவு பிரம்மாண்டமா அப்படிப்பட்ட ஒரு லொகேஷனா இருக்கட்டும், இல்ல அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேமரால இருந்து லென்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியா யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய டிஃபரன்ஸே அவ்வளோ
கேட்சியா இருக்கணும். ஏன்னா எல்லா ப்ரமோவும் போகும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணுமேன்றக்காக போட்டி போட்டுக்கிட்டு பண்ணக்கூடியதும் இருக்குது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும். ஏன்னா ஒரே சமயத்துல 2-3 சீரியல் லான்ச் பண்ணுவாங்க, அதுல இது எப்படி வித்தியாசப்படுதுன்றதுக்கலாம் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி அந்த ப்ரமோவும் எடுத்துட்டாங்க. ப்ரமோ எடுத்ததோட இல்லாம எப்பவுமே வந்து பேங்கிங் வச்சதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு ஷோவா இருந்தாலும் சரி இல்ல சீரியலா இருந்தாலும் சரி எல்லாமே ஆன் ஏர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன் ஏர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கையில இல்லைன்ற பட்சத்துல அப்போ அந்த சமயத்துல ஓட முடியாதுன்றதுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 15 எபிசோட்ஸ் அந்த ரேஞ்ச்லயாவது கையில கொஞ்சம் இருப்பு வச்சுப்பாங்க. இல்ல ஒரு ரியாலிட்டி ஷோன்னும் போது அட்லீஸ்ட் ஒரு 3 எபிசோட்ஸ் 2 எபிசோட்ஸ் ஆவது மினிமம் வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ல போகிறதுக்கு கரெக்டா இருக்கும்ட்டு. அப்படி இருக்கிறதுக்காக சீரியல் ப்ரொமோவும் எடுத்தாச்சு, ப்ரொமோக்காக செலவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தபடியா சீரியலினுடைய ஓப்பனிங் எல்லாமே அந்த ஒரு 10 எபிசோட்ஸும் என்னமோ வந்து எடுத்திருக்கிறாங்க, அதுவும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் ப்ரொமோ வந்து ஆன் ஏர் போயிருக்குது. டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சதும் ஏன்னா அதுல காட்டக்கூடிய 2 ஹீரோல ஒருத்தர் ரொம்பவே ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேஸு, நிறைய சீரியல் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தர் கொஞ்சம் நியூ ஃபேஸ், கொஞ்சம் மெச்சூர்டான லுக்கும் இருந்தது. இவங்க ரொம்ப யங் லுக், ஒரு மாதிரி இன்னசென்டான லுக் இருக்கும். சின்ன பொண்ணா இருக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டர் தான் எனக்கு ஜோடினும் போது அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னது இது இந்த ஆளுக்கு நீ ஜோடி அப்படின்ற மாதிரிலாம், இவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குமே, இந்த கேரக்டர் எல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு மாதிரி எல்லாரும் கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆல்ரெடி எனக்கு வந்து டயலமால இருக்கிறேன், இருந்தாலும் நம்மளுடைய வளர்த்து விட்ட ஒரு சேனல்ல சொல்றாங்கன்னும் போது பண்ணணுமேன்றதுக்காக இருக்கும்போது இப்படி என்ன மறுபடியும் சொன்னாங்கன்னா இன்னும் அதுவாகும். ஸோ அப்பவும் போய் பேசியிருக்காங்க, இல்லை அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்கிறாங்க, ஷூட்டுக்கு நான் வரலன்னு. மறுபடியும் டீம் எல்லாம் பேசியிருக்காங்க, இல்லைங்க இப்போ நாங்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு பதில் இவங்க போட முடியாது, நீங்கள் ஒரு 10 எபிசோட் பண்ணிட்டீங்க, அதனால அட்லீஸ்ட் ஒரு 100 எபிசோட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து வேற ஆளை போட்டுக்கிறோம் அப்படின்னு. இல்லைங்க 100லாம் முடியாது, சரி ஓகே ஒரு 50 எபிசோட்ஸ்ன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அவங்களுடைய கால்கே விட்டு இவங்களால எவ்வளோ மினிமம் அவங்க கிட்ட இருந்து பண்ணிக்க முடியுமோ, அதாவது இவங்க சைட்ல ஆக்சுவலி மேக்ஸிமம் ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்க ரவீனா வந்து மினிமம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது வரைக்கும் போயிருக்குது. ஒரு 50 எபிசோட்ஸ் ஆவது இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்ல இருந்து இந்த மாதிரி என்னால வர முடியல, போட்டோஸ் வீடியோஸ்லாம் இன்ஸ்டால போட்டு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இங்க வந்து இதுவாயிடுச்சு எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் எண்டில் இருக்கக்கூடிய காசை செலவு பண்ணி ஒரு ஷோ பண்ணணும், ஒரு சீரியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு அவங்க ஷூட்டுக்கு வருவாங்கன்றதுக்காக மற்றவங்க காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா சீனியும் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க அங்கே போய் ஸ்டக் ஆயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வந்து கரெக்டாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. வேற எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுவோம், அந்த சமயத்தில் ட்ராவல் இல்லை இப்படி ஆயிடுச்சுன்னும் போது நம்ம இல்லை எதிர்பார்க்காத விதத்துல ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா அது நம்ம கன்வே பண்ணதா வேணும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க சொன்ன விதமா இருக்கட்டும், அவங்க ஏன்னா ஆல்ரெடியே இருந்து வெளியில போகணுன்றதுல இருக்கவும் அவங்க சொன்ன விதத்துக்கு இன்னும் பயங்கரமா இதுவாயிட்டு இருக்கு. அது ரெஸ்பான்சிபிளாவே அவங்க சொல்லாம இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டாலே ஒரு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கும் போது அப்படின்ற கடுப்புல இதுக்கு மேலே இவங்க கிட்ட போய் நம்ம கன்வின்ஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அசோசியேஷன்ல போய் சொல்லிட்டாங்க. அசோசியேஷன் சின்ன திரையில சொன்னதுக்கு அப்புறமா இவங்களால எங்களுக்கு இவ்வளவு செலவா இருக்குது, நாங்க இவ்வளவு பண்ணியிருக்கிறோம், பட் இவங்க வந்து ரொம்ப லதாஜிக்கா எங்களை வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம இங்க போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வர முடியாதுன்னு மாதிரி சொல்றாங்க. இது நாங்க வந்து கண்டிப்பா இப்படி பண்றக்கூடியவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரவீனாவை விட்டுட்டா இதே போல மற்ற நடிகைகள் அவங்களும் இதே போல கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இதெல்லாம் யாருக்கு? காசை போட்டு செலவு பண்ணி எடுக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்காக பண்ணக்கூடிய சேனலுக்கும் எல்லாருக்குமே தானே நஷ்டம். அதுக்குன்னு பெரிய இடத்துல ஒரு அப்பர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றோமா அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நீங்க உங்களுக்கு முடியலன்றத அவங்களுக்கு புரிய விதத்துல நீங்க சொல்லணும். ஒன்னு ஃபர்ஸ்டே உங்களுக்கு இவங்களோடையா அப்படின்னு நினைக்கும் போது இல்லைங்க என்னால முடியவே முடியாதுன்னு அந்த ஸ்டாண்ட்ல நீங்க ஸ்டெப்பனா நின்று இருக்கணும். ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும். இப்படியா அப்படியா நம்மள வளர்த்தவங்களாச்சே அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா இப்போ யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு காசு நஷ்டம்னால இன்னொரு பக்கம் பேர் கெட்டு போகிறதுன்னு இருக்கு. ஒரு வேலை செய்யறோம்னா அந்த வேலையை முழுமையா நம்ம செய்யணும். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத ஃபர்ஸ்டே நீங்க முடிவு பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். பாதியில வந்துட்டு இது எனக்கு இப்ப பிடிக்கல, ஆனா உங்களுக்கு காசு கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பண்ணுங்க அதுக்கப்புறமா நாங்க மீதியை வந்து பாத்துக்கிறோம்ன்றதுக்கு ஒன்னு அதையாவது அந்த கமிட்மெண்ட்லயாவது நீங்க நின்று இருக்கணும். சரி ஓகே 50 எபிசோட்ஸோ இல்ல 100
200 எபிசோட்ஸோ பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்துடலாம். அப்போ உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருந்திருக்காது. இப்போ நீங்க எல்லா செலவையும் பண்ண விட்டுட்டு ரொம்ப கூலா வேற ஒரு இடத்துல இருந்துகிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இதே போல நாளைக்கு இன்னொருத்தவங்களும் இப்ப நான் பார்த்துட்டு என்ன எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, வேற ஒருத்தவங்களுக்கு சொல்ல முடியலையன்றதுக்காக. ஓகே, ஆமா, ஏதாவது கேட்டாங்கன்னா அன்னைக்கு ரவீனா பண்ணாங்களே, என்ன பண்ணாங்க, இப்ப எதுக்கு என் மேல மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்களா? அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதத்துல தான் இப்போ அசோசியேஷன்ல அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட் எந்த சவுத் இல்ல வந்து நடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கார்டு கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ஜீ தமிழ்ல இப்போ சீரியல் தான் நடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களேன்ற மாதிரி ரியாலிட்டி ஷோல பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. சீரியலா இருந்தா என்ன, ரியாலிட்டி ஷோவா இருந்தா என்ன, சின்ன திரையில அவங்களை பேன் பண்ணிருக்கிறோன்ற போது இதுவும் வந்து சின்ன திரையில் தானே வருது. அது ஃபிக்ஷனலா இருந்தா என்ன, நான் ஃபிக்ஷனலா இருந்தா என்ன, சேனல்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டாமா? இப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக அவங்களை இந்த சேனல்ல அவங்க ஃபேஸை காட்டினா கண்டிப்பா நம்மளுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரும்னு சொல்லி பண்ணீங்கன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் வேற எதுவும் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ விஜய் டிவியும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கேஸ் கொடுத்து பேன் பண்ணவங்களே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான தவறு வந்து இப்போ ஜீ தமிழ் மேலேயா, இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த டான்ஸ் ஷோ நடத்துறாங்களா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸா, இல்ல ரவீனா இதெல்லாம் தெரிஞ்சும் மறுபடியும் அவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்டதா, இது எல்லாத்தையும் வந்து அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ரவீனா பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறு நினைக்கிறீங்களா? இதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, சோ நம்ம ஒரு வேலையை பண்றோம்னா அந்த வேலையை நம்மளால பண்ண முடிஞ்சாதான் அது வந்து எடுக்கணும். ஒரு வேலையை எடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டா முடிக்கணும். இப்படி நம்ம பாதியில ஒருத்தவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், அது கையில காசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இல்ல அப்படின்னு சொல்றது வந்து சரியான முறையா இருக்காது. அது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை வேற ஏதோ ஒரு காரணத்தினாலனா பரவாயில்ல. பட் எனக்கு இவங்களோட நடிக்க பிடிக்கல, எல்லாரும் என்ன வந்து இப்படி கேட்குறாங்கன்றதுக்காக சொல்றதுன்றது சரி கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா ஒர்க் பண்றவங்க அது எந்த வேலையா இருக்கட்டும், சினிமா துறையோ எது ஒன்றாலும் நீங்க பண்ணக்கூடிய வேலையை ஒழுங்கா பண்ணுங்க. ஸோ இதே போல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.